நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதங்களை குவிச்சிட்டு வருது அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. திடீர்னு பாகிஸ்தான் ஆயுதங்களை தரையிறக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுவும் ஒரு முக்கியமான நாடு இவங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இந்தியா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும், அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக குட்டி காரணம் போடுது பாகிஸ்தான். உள்ள வருது ஒரு நாடு, இதை உற்று கவனிச்சுட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் இந்தியா இருக்காங்க. இந்தியாவுக்கு இது மட்டும் குடைச்சல் கிடையாது, நம்முடைய இன்னொரு அண்டை நாடான பங்களாதேஷும் இப்போ இந்தியாவுக்கு எதிராக களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாகிஸ்தானுடைய முக்கிய விமானப்படை தளங்களில் கடந்த 60 மணி நேரமாக துருக்கி நாட்டு இராணுவ விமானங்கள் அடுத்தடுத்து தரையிறங்கிறது உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 21 வரையிலான இடைவெளியில் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அந்த நாட்டுடைய விமானப்படைக்கு சொந்தமான C-130 ஹெர்குலஸ் சரக்கு விமானங்கள் தொடர்ச்சியான பயணங்களை மேற்கொண்டுள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ராவல்பிண்டிக்கு அருகில் இருக்கும் நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் கராச்சியில் இருக்கும் மஸ்ரூர் விமானப்படை தளங்களில் இந்த விமானங்கள் தொடர்ச்சியாக தரையிறக்கப்பட்டு மீண்டும் துருக்கிக்கு திரும்பி சென்றிருக்கு. 3 நாட்களுக்குள் இவ்வளவு குறுகிய கால இடைவெளியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அசாதாரண விமான போக்குவரத்து சர்வதேச அளவில் உளவுத்துறைகளில் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தன்னுடைய ஆயுத கிடங்கை நவீனப்படுத்தவும் ஆளில்லா வான்வெளி தாக்குதல் திறனை பெருமளவுக்கு விரிவுபடுத்தவும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த சூழல்ல இறங்கியுள்ள துருக்கி சரக்கு விமானங்கள் வழியாக அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் அது கூட தொடர்புடைய உதிரி பாகங்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்குது. ட்ரோன் தொழில்நுட்பங்களை மட்டுமில்லாமல் அது கூட சேர்த்து HQ சீரிஸ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளையும் பாகிஸ்தான் பெற்றிருக்கக்கூடும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. பாகிஸ்தானுடைய வான் எல்லைகளை வலுப்படுத்தவும் வான்வெளி தற்காப்பு அரணை கட்டமைக்கவும் இந்த புதிய உபகரணங்கள் பயன்படுத்தப்பட இருக்கு. துருக்கி தயாரிப்பான பேரக்டர் DB2 ரக நடுத்தர உயர நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்ட நவீன போர் ட்ரோன்கள் ஏற்கனவே பாகிஸ்தானிடம் பயன்பாட்டில் இருக்கு. யுக்ரைன் ரஷ்ய போரில் யுக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுடைய பீரங்கிகள் தரைப்படை மற்றும் கடற்படை தளங்களுக்கு எதிராக பேரக்டர் DB2 ட்ரோன்களை வெற்றிகரமாக பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த ட்ரோன்கள் உலக அளவில் பெரும் புகழ் பெற்றது. இந்த ரக ட்ரோன்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கவே தற்போதைய சரக்குகள் இறக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் நவீன ஆளில்லா போர் முறைகளை இராணுவத்தில் சேர்ப்பதில் அதிக முன்னுரிமை அளிச்சுட்டு வர்றாரு. கடும் பொருளாதார நெருக்கடிகள் நிலவிய போதிலும் ஏற்கனவே இருக்கும் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் துருக்கி சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கைகளின் கீழ் இந்த ஆயுத கொள்முதல் வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கொலைப்படை போல செயல்படும் லாய்டரிங் முனிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சுழலும் வெடிகுண்டுகள், நீண்ட நேரம் காற்றில் வட்டமிட்டு உளவு பார்க்கும் அதிநவீன கண்காணிப்பு ட்ரோன்கள் ஆகியவற்றை வாங்குவதில் பாகிஸ்தான் தீவிர கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஏற்கனவே தன்னுடைய மேற்கு எல்லை பகுதிகளில் துருக்கியுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 19 முதல் 21 வரைக்கும் நூர்கான் மற்றும் மஸ்ரூர் தளங்களில் நிகழ்ந்த இந்த தொடர் விமான போக்குவரத்து பாகிஸ்தான் தன்னுடைய வான் பாதுகாப்பு மற்றும் ட்ரோன் படைகளை எந்த வேகத்தில் நவீனப்படுத்திட்டு வருது அப்படிங்கிறதையும், துருக்கி பாகிஸ்தான் இடையிலான இராணுவ கூட்டணி எந்த அளவுக்கு தீவிரமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. அதே வேளையில் இந்தியாவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவுறதும் பாகிஸ்தான் துருக்கி கிட்ட உதவி கேட்கறதும் இப்படி வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இப்படி ஆயுதங்களை குவிச்சிட்டு வராங்க. இதனால் எப்போ வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட தாக்குதல் வேணாலும் நடத்தலாம் பாகிஸ்தான். அதனால் நம்முடைய படைகள் அலர்ட் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா மேலே எப்போ வேணுமானாலும் எதிர் தாக்குதல் பழி வாங்கணும். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம புரட்டி எடுத்தோம் இல்லையா பாகிஸ்தானை, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரொம்ப நாளாக கூவிக்கிட்டே வருது பாகிஸ்தான். அதனால் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் எத்தனைக்கும் அந்த தாக்குதலை நம்முடைய இராணுவமும் முறியடிக்க இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பிற முஸ்லீம் நாடுகளுடன் இணைந்து இஸ்லாமிய நேட்டோ போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு வருது. வளைகுடா பகுதிகளில் இப்போது தொடர்ச்சியாக பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில தான் பாகிஸ்தானுடைய இந்த முயற்சி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தான் இந்த இஸ்லாமிய நேட்டோவில் ஈரானும் இணையலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்கா தலைமையில் நேட்டோ அமைப்பு இருக்குது. உலகிலேயே மிகவும் வலிமையான ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பாக இந்த நேட்டோ அமைப்பு தான் கருதப்படுது. நேட்டோவில் எந்த ஒரு நாட்டின் மீது யார் படையெடுத்தாலும் ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பாகும். இதற்கிடையில் தான் கிட்டத்தட்ட நேட்டோ போலவே இஸ்லாமிய நாடுகளுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சுட்டு வருது. சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகளுடைய உதவியுடன் பாகிஸ்தான் இதற்கான முயற்சியை எடுத்துகிட்டு வர்றாங்க.
இதற்கிடையில தான் இந்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈரானையும் இணைக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரானுடைய அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த தகவலை பகிர்ந்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதே நேரம் ஈரான், சவுதி அரேபியா, துருக்கி அல்லது பாகிஸ்தான் அப்படின்னு எந்த ஒரு நாடும் இதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யலை அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த தகவல் உண்மையாகி ஈரான் அந்த அமைப்பில் இணைய ஒப்புக்கொண்டால் மேற்காசியாவுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், துருக்கி அதிபர் எர்டோகன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக 3 நாடுகள்லையும் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது அனைத்து நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த ஒப்பந்தம் நேட்டோவோட ஒப்பிடப்படுகிறது. ஆனால் நேட்டோவை போல ஒருங்கிணைந்த இராணுவ கட்டமைப்பு அல்லது நிரந்தர இராணுவ அமைப்பு இதில் இல்லை. பிராந்திய பாதுகாப்பில் வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து கூட்டு தடுப்பு திறனை அதிகரிப்பதை இதன் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. சவுதியும் ஈரானும் பல ஆண்டுகளாக பிராந்திய அளவில் பரம எதிரிகளாக இருக்காங்க. 2 நாடுகளும் 2023ஆம் ஆண்டில் தான் மீண்டும் தூதரக உறவுகளை கூட மீண்டும் ஏற்படுத்தி கொண்டாங்க. இருந்தாலும் ஏமன், இஸ்ரேல், வளைகுடா பாதுகாப்பு உள்ளிட்ட பல விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் நீடிக்குது. இந்த சூழலில் ஈரான் இந்த கூட்டணியில் இணைந்தால் சவுதி மற்றும் ஈரான் ஒரே பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்புக்குள்ள வருவது குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருக்கும். துருக்கியும் பாகிஸ்தானும் ஈரான் அமெரிக்க பதற்றங்களை தணிக்க பேச்சுவார்த்தை நடத்துவதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அதே நாடுகள் தான் இந்த இஸ்லாமிய நேட்டோவையும் உருவாக்க முயல்வது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகள் கூடயும் ஈரான் இணைந்தால் இந்த அமைப்பை வெறுமனே சன்னி முஸ்லீம் நாடுகளுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிட முடியாது. மாறாக போட்டி நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை கட்டுப்படுத்தும் பிராந்திய பாதுகாப்பு அமைப்பாக மாற வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றம் இந்தியாவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. சவுதி அரேபியா கூட இந்தியாவுக்கு எரிசக்தி, முதலீடு மற்றும் வளைகுடா பொருளாதாரம் அப்படின்னு பல விஷயங்களில் வலுவான உறவு இருக்கு. மறுபக்கம் மத்திய ஆசிய நாடுகளை வர்த்தகத்துக்கு இந்தியா தொடர்பு கொள்ளவும் ஈரான் முக்கியமானது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய தயவு இல்லாமலேயே ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தகம் செய்ய சாபகார் துறைமுகம் உதவும். ஈரான் சவுதி உறவு மேலும் சீராகி பிராந்திய பதற்றம் குறைந்தால் வளைகுடா கப்பல் போக்குவரத்து, எரிசக்தி சந்தை மற்றும் இந்திய வர்த்தகத்துக்கு சாதகமாக அமையலாம். அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் பாகிஸ்தான் இருப்பது இந்தியாவுக்கு கூடுதல் சிக்கலை உருவாக்குது. இன்னொரு பக்கம் சவுதி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் கூட இந்தியா தனித்தனி நல்லுறவை வச்சிருக்கிறதுனால எந்த அணிகளையும் சேராமல் பிராந்திய அமைதியை ஏற்படுத்த இந்தியாவால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கூட்டமைப்பிலே பார்த்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் அமைச்சிருக்கோம் பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசமும் இணையருக்கு பரிசீலிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வங்கதேசத்துடைய நலன்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் மாறி வரும் சூழலை கருத்தில் கொண்டு இது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹுமாயூன் ஹொபீர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபிய நாடுகள் தங்களில் ஏதேனும் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானால் மற்ற 2 நாடுகளும் உதவிக்கு வரும் அப்படின்னு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. இது இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் வங்கதேசமும் அதில் இணைந்தால் அது இந்தியாவுக்கு சிக்கலாக மாறும் அப்படின்னு கருதப்படுது. வங்கதேசம் இந்த கூட்டணியில் இணையருக்கு பரிசீலிப்பது தெற்காசிய பாதுகாப்பு சமநிலைக்கு புதிய பரிமாணம் சேர்க்கும் முடிவாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாக்குதல் நேரத்தில் பரஸ்பர உதவி ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக ஏற்கனவே மதிப்பிடப்படுது. வங்கதேசம் இணைஞ்சாங்கன்னா இந்தியாவுடைய மூலோபாய சூழல் மேலும் சிக்கலாகும் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்கார் இல்லையா, அவர் எல்லை பிரச்சனை குறித்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக இன்றைய தினம் சீனா போகிறாரு. எல்லையில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கும் நோக்கத்தில் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியுடன் அவர் தீவிர ஆலோசனை நடத்த இருக்கிறாரு. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அண்மை காலமாக நிலைவிட்டு வரும் மோதல் போக்கை முடிவு கொண்டுட்டு வரவும் 2 நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகளை மீண்டும் சீரமைக்கவும் இந்த உயர்மட்ட சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லை பகுதிகளில் சீன படைகள் ஊடுருவ முயற்சி செஞ்சதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெறுது. எல்லையில் மீண்டும் மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாக்குவது குறித்து 2 நாட்டு சிறப்பு பிரதிநிதிகளும் விரிவாக பேச இருக்காங்க. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற இராணுவ மோதலுக்கு அப்புறம் எல்லை பகுதிகளில் அமைதியை மீட்டெடுக்க இந்த சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை முறைமை மிக முக்கியமான அரசியல் தூதரக சேனலாக செயல்பட்டு வருது. அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெற இருக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியாவுக்கு வருகை தர இருக்காரு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் மேற்கொள்ள இருக்கும் இந்த இந்திய பயணத்துக்கு முன்னதாக அஜித் தோவலுடைய பெய்ஜிங் பயணம் அமைவது பெரும் முக்கியத்துவம் பெறுது. 2 நாடுகளுக்கு இடையிலான ராஜாங்க உறவுகளை சீராக்கவும் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களுக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்புக்கு வழிவகை செய்யவும் இந்த விவாதம் உதவக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது.
சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.